பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஆகாய் 2வது அதிகாரம் 19வது வசனம். ஹகாய் சாப்டர் 2 verse 19. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். From this day on I will bless you. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நாட்கள் நீங்கள் சிறுமைப்பட்டு போயிருக்கலாம். அநேக நாட்கள் நீங்கள் அநேக பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு இருந்திருக்கலாம். அநேக நாட்கள் நீங்கள் அநேக தேவைகளோடு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன், உனக்கு என்னென்ன தேவையெல்லாம் இருக்குதோ எல்லா தேவையும் நான் சந்திக்க பண்ணுவேன், எல்லா பிரச்சனையிலேருந்து உனக்கு ஒரு விடுதலையை தருவேன்னு சொல்லி இயேசு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஒரு அருமையான ஒரு குடும்பத்தார் இருந்தாங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேக கடன் பிரச்சனைகள், அநேக தேவைகள். அந்த குடும்பத்தில் பிள்ளைங்க படித்து கொண்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கும் அநேக தேவைகள் இருந்துச்சான். என்ன செய்யனே தெரியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தாங்களாம். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நல்லா நம்ம ஜெபிக்கணும், ஏசப்பா கிட்ட நம்ம போய் சொல்லி ஜெபிக்கணும், ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு ஜெபிச்சு கொண்டே இருந்தாங்களாம். ஒவ்வொரு நாட்களும் அந்த நாட்களை தாண்டி போகிறதுக்கு அவங்களுக்கு கடினமாக இருந்துச்சான். ஒரு பெரிய மாற்றத்தை ஒன்று நாங்கள் பார்க்கல, ஆனாலும் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்போம்னு சொல்லி அவங்க ஜெபிச்சு கொண்டே இருந்தாங்களாம். அப்போ திடீரென்று அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்தாங்களாம். திடீரென்று அவங்களுக்கு ஒரு இடம் சேலாகிச்சான். அது நிமித்தம் அவங்களுக்கு அவங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டுச்சான். அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுடைய ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்களாம். அது போக கையில் இன்னும் அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுத்தாங்களாம். அதன் மூலமாக இன்னும் அநேக காரியங்களை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும், அநேக காரியங்களில் இன்னும் தேவையான காரியங்களை வாங்குறதுக்கும் ஏசப்பா அது நிமித்தம் ஆண்டவர் ஒரு பெரிய உதவியை செய்தாராம். யோசிச்சு பாருங்களேன். ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிக்கும் போது அவங்க வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கலாம். பண காரியங்களில் தேவைகள் இருக்கலாம், இல்லை வேறு சில காரியங்களில் தேவைகள் இருக்கலாம், வேறு சில காரியங்களில் நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கலாம். எல்லா தேவைகளையும் எல்லா காரியங்களையும் ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர் நிச்சயம் உங்களை பிளஸ் பண்ணுவார், நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் அவர் உங்களை பிளஸ் பண்ணி உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு சொல்லி தான் ஏசப்பா விருப்பப்படுகிறார். அதனால் எதுவாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவர் இந்த நாள் முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க அநேக நாட்கள் அநேக மனுஷங்க ஆண்டவரே ஏசப்பா ஏளனமாக பேசினது நிமித்தம் ஆண்டவரே இந்த நல்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரே நீங்கள் பிள்ளைங்களை பலப்படுத்துங்கப்பா. உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்க ஆண்டவரே ஏசப்பா உயர்த்தி கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் பிள்ளைங்களை இந்த நாள் முதல் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திங்க. நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஏசப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. அவரே நடத்துவார், அவரே காரியங்களை வாய்க்க செய்வார், அவரே உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. மனுஷங்க உங்களை பிளஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சி மனுஷங்க கிட்ட போகாதீங்க. கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய உயரத்துக்கு நீங்கள் போவீங்க. அது இந்த நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். இந்த நாளில் நிச்சயம் நடக்கும். நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை இன்னும் பெருக பண்ணுவார். God bless you. Have a blessed day.